ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அப்படின்றனால எல்லாருக்கும் சில்க் சாரீஸ் வாங்க வேண்டியது இருந்தது. நாங்கள் யூசுவலாக சில்க் சாரீஸ் வாங்கணுன்னா திருநெல்வேலி ஆர்எம்கேவிக்கு தான் போவோம். ஸோ இந்த வாட்டியும் ஆர்எம்கேவிக்கு தான் போயிருந்தோம். ஸோ சித்தியும் சொன்னாங்க, ஆர்எம்கேவி போகிறப்போ எங்களுக்கும் செலக்ட் பண்ணி ஃபோட்டோஸ் அனுப்புங்க, நாங்கள் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ போகிறதுக்கு முன்னாடி திருநெல்வேலியில் மதுரம் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பிரேக்ஃபாஸ்ட் முடித்தோம். சூப்பராக இருந்தது. வைஷு தான் அந்த ரெஸ்டாரண்ட் சஜஸ்ட் பண்ணால். ஸோ நாங்கள் யூசுவலாக ஆர்எம்கேவி போகிற மாதிரி பிளான் இருந்ததுன்னா கொஞ்சம் ஏர்லியாக கிளம்பிடுவோம். ஸோ ஏர்லியாக போனால் கொஞ்சம் ரஷ் இருக்காது, பொறுமையாக பார்த்து செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு. பட் இந்த வாட்டி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு ஆர்எம்கேவி ரீச் ஆகிறப்பயே டைம் வந்துட்டு 11 கிட்டே ஆகிடுச்சு. ஸோ போனதும் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து சித்திக்கு தான் சாரீஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ சித்திக்கே 3 சாரீ செலக்ட் பண்ண வேண்டியது இருந்தது, சித்தி அப்புறம் 2 தங்கச்சிங்களுக்கு. ஸோ எல்லா சாரியும் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஃபோட்டோஸ் அனுப்பி எல்லா சாரியும் ஃபைனலைஸ் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ அவங்களுக்கு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு சாரீ பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நான் போகிறப்பயே பேபி பிங்க் கலர் அப்படின்னு சொல்லி ஒரு கலர் ஃபிக்ஸ் பண்ணி தான் போனேன். எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டேன். ஸோ எனக்கு சூஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஒரு 3 சாரீ பார்த்து வச்சுருந்தேன். ஸோ 3 சாரியும் அப்படியே போட்டு பார்த்துட்டு எந்த சாரீ பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சாரீ எடுத்தேன். சில்க் சாரீஸ் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் அம்மாலாம் காட்டன் சாரீஸ் வாங்குறதுக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. பட் எங்களுக்குலாம் செம்ம பசியாக இருந்தது. ஸோ அதுக்கு ஆர்எம்கேவிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற வைர மாளிகையில் லன்ச் முடிச்சுட்டு நேராக வந்துட்டு கிட்ஸ் செக்ஷன் வந்துட்டோம். ஸோ அங்கே ஆராக்கு ட்ரெஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா திருப்பி போய் காட்டன் சாரீஸ் அப்புறம் வாங்கி வச்சுருந்த சாரீஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.